Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 500 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1/2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது கூட நம்ம ஒரு எக் சேர்த்துக்கலாம். எக் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, அப்படியே கூட செஞ்சால் நல்லாயிருக்கும். எக்கு சேர்க்கறதுனால கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்மளுக்கு பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நல்லா எண்ணெய் சூடானோன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் சிக்கனை கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீஸ் இஞ்சி நீல வாக்கத்தில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு எப்படியும் அப்படி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. நம்ம சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம், சாதம் தனியாக வடித்து வைக்கிறதுலையும் உப்பு சேர்த்துருப்போம், பார்த்து சேர்த்துக்கணும் உப்பு. இப்போ ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், 1 கப்பு கேபேஜ், இதெல்லாம் நீல வாக்கத்தில் கட் பண்ணியிருக்கிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் 1 கப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாதம்னா தனியாக வடித்து வச்சுருக்கிற உதிரா. இப்போது சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம், ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ சிக்கனும் இந்த காயெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மசாலா விட்டுட்டோம். இது 1 நிமிஷம் போல் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். சாதம் வந்து கொஞ்சம் உதிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம அருமையாக ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.